அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சனிக்கிழமை நாங்க போன கோவில். அது மட்டும் இல்லாம ஒரு ரொம்ப வருஷ வேண்டுதலை நிறைவேற்றின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. அதோட சேர்த்து நான் நிறைய விஷயங்கள் பேச போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்பிக்கையோடதா இருக்கு, ஏற்புடையதா இருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்கிட்ட சில விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தமா கேக்குறீங்க. அதை நான் சொல்றேன். அதை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்கள்ட்ட போய் ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கிண்டலும் கேலியும் கூட பண்ணலாம். சோ எனக்கு நடந்த அனுபவங்களை வச்சுதான் நான் சொல்றேன். நான் எந்த கடவுளை கும்பிடணும் அந்த கடவுளை பத்தி மட்டும் தான் நான் பேச முடியும். எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் பேச முடியாது, அது பேசவும் கூடாது. அது மட்டும் இல்லாம இப்ப சமீப காலமா கடவுளை வச்சு சில பேர் வியாபாரமா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா நிறைய வருது. அதனால பாத்தீங்கன்னா எது நமக்கு ஏற்புடையதோ, எது நம்ம சொல்றது நமக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கோ அதை தான் நானுமே ஏத்துக்குவேன். எல்லாரும் சொல்றதையும் நம்பி நான் எல்லா பூஜைகளும் எல்லா விஷயங்களும் நான் பண்ண போறது இல்லை. என் விஷயத்துக்கு என் மனசுக்கு எது கரெக்டா படுதோ, அது என் குடும்பத்துக்கு எப்படி ஒத்து வருதோ அந்த பூஜைகள் மட்டும் தான் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப சிறுவாபுரி பதிகம் படிச்சா வீடு கட்டினேன்னு சொன்னேன். சிறுவாபுரி கோவிலுக்கு போகாமலே நான் வீடு கட்டினேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நிறைய பேர் பார்த்திருந்தீங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தோணலாம், இந்த பதிகத்தை படிச்சா மட்டும் வீடு கட்ட முடியுமா அப்படின்னு. நான் அதுல தெளிவா சொல்லியிருப்பேன். காசும் எங்கிட்ட இப்ப இல்ல, பெருசா நகையும் எங்கள்கிட்ட இல்ல. நாங்க பாத்தீங்கன்னா வீடு கட்டினது பெரிய அதிசயம் தான். அதுவும் கொரோனா டைம்ல கட்டினது. அப்ப அந்த பதிகத்தை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பதிகத்தை படிச்சனால டைரக்டா முருகன் இந்த வீட்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அதுக்குரிய ஆட்களை, அதுக்குரிய வேலையை எனக்கு கொடுத்தாங்க. நல்ல வேலையா கொடுத்தாங்க. அப்ப நான் சம்பாரிச்சேன். கொரோனா டைம்ல எனக்கு சம்பளமும் வந்துச்சு. அந்த நம்பிக்கையில தான் நான் வீடு கட்டவே ஆரம்பிச்சோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நம்ம இறைவன்கிட்ட வேண்டது, பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்ற சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இறைவனுக்கு நல்லதா பட்டுச்சு, இவங்களுக்கு அது செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னா அதற்குரிய ஆட்களை நமக்காக அனுப்புவாங்க. அப்ப அவங்களுக்கு உரிய பதிகத்தையும் அவங்களுக்குரிய ஸ்லோகத்தையும் படிக்கிறதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வி. சோ அதனால பாத்தீங்கன்னா நம்பிக்கையோட செய்யும் பொழுது நம்ம எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும். அதுதான் 100க்கு 100 உண்மை. இந்த பரிகாரம் செய்யுங்க, இந்த கோவிலுக்கு போய் நீங்க 108 தடவை அங்க பிரதட்சணம் பண்ணுங்க, உங்க உடம்ப வருத்தி நீங்க விரதம் இருந்து சாப்பிடாம இருந்து உங்க குடும்பத்தை கவனிக்காம கோவிலா போங்கன்னு சொல்றதுதான் தவறான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். நமக்கு நம்ம வீடையும் பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்காக சில விஷயங்கள் நம்ம பூஜைகள் பண்றதுங்கிறது தவறு இல்லை. அது மற்றவங்களை பாதிக்காத வரைக்கும் எந்த தவறுமே இல்லை. இப்ப நம்ம அந்த பதிகம் படிக்கிறனால செலவு பண்ணி நம்ம படிக்க போறது இல்லை. மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம வேண்டுதலை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்றோம், அந்த இறைவன்கிட்ட சொல்றோம். அதுக்காக தான் அந்த பதிகத்தை படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம், இந்த மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப சொல்றாங்க இல்லையா, பிரபஞ்ச ஈர்ப்பு விதின்னு. அது பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல நம்மவே பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 108 முறை நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம். அதுல பாத்தீங்கன்னா நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்ப கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்ப அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக நாங்க போற கோவில் பாத்தீங்கன்னா ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் கோவில். இந்த வேண்டுதல் எதுக்காக அப்படின்னா, எனக்கு குழந்தை வேணும், குழந்தை வரம் கொடுன்னு சொல்லி என் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வேண்டுனது. அவனுக்கும் இப்ப 10 வயசு ஆக போகுது. சோ அந்த 9 வருஷ வேண்டுதலை இப்பதான் ஆஞ்சநேயர் ஏத்துக்கிறாரு. பாத்தீங்களா, நம்ம காசு பணம் இருக்கு, எல்லாமே பண்ணலாமே, ஒரு வடமாலை சாத்திரத்துக்கு எவ்வளவு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனா கடவுள் நம்ம கிட்ட எப்ப வேணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் அதை வாங்கிப்பாரு. சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம எதுக்குமே அவசரப்பட வேணாம், ரொம்ப பதட்டப்பட வேணாம். இறைவன் நமக்கு செய்யறத கண்டிப்பா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாரு. நம்ம அவருக்கு எப்ப செய்யணும்னு தோணுதோ அப்ப நம்ம செஞ்சாலே போதும். கடன் வாங்கி காசு செலவு பண்ணி ரொம்ப கடவுளை போய் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நமக்கு சந்தோஷமா இருக்கும்போது, நம்ம கிட்ட இருக்கும்போது கடவுளுக்கு செஞ்சாலே அவர் ஏத்துக்குவார். அந்த வடையை ஆஞ்சநேயர் சாப்பிட போறது இல்லை, நம்ம மக்களுக்கு தான் கொடுக்க போறோம். அங்க வர பக்தர்கள் தான் சாப்பிட போறாங்க. சோ அதனால நம்ம ஒரு அன்னதானம் பண்றதுக்கான சமம் தான் அது. இப்ப நான் 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எழுதுறேன். எழுதிட்டு மாலையா கட்டி இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பால ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் தான் என்னுடைய மகன், மூல நட்சத்திரம் தான். சனிக்கிழமை தான் அவனும் பிறந்தான். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு ஆஞ்சநேயரே பிறந்திருக்காரு அப்படின்னு தான் நினைப்பேன். அவர் மாதிரியே சுட்டி குழந்தை தான். ஆனா அறிவுல இருக்கு, இருந்தாலும் அந்த சுட்டித்தனம் மட்டும் ரொம்ப இருக்கு. பெருசாக பெருசாக மாறுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவனுக்காக வேண்டுதல் வெற்றிலை மாலையும் துளசி மாலையும் வாங்கியாச்சு. வெற்றிலை மாலை நல்லா வீட்டுல கட்ட முடியல, இந்த மாதிரி அழகா கட்ட வரல, அதனால நான் வெற்றிலை மாலை கடையில தான் வாங்கினேன். ஸோ 108 ஸ்ரீராம ஜெயம் அந்த மாயம் கட்டி எடுத்துட்டு நாங்க கோவிலுக்கு போயிட்டோம். இதுதான் ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் கோயில். இங்கதான் பாத்தீங்கன்னா அபிஷேகம், ஆராதனை, வடமாலை சாத்துறதுக்காக வேண்டியிருந்தோம். ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான ஒரு அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பால ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இங்க தேச மங்கையர்கரசி அம்மாவும்
அம்மாவும் வந்து வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப வந்து அவங்களும் இந்த கோவிலை பத்தி சொல்லியிருப்பாங்க. நான் சின்ன வயசா இருக்கும் போது கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயரை வழிபட்டாலே நமக்கு ராமருடைய அந்தவருடைய அனுகிரகமும் நமக்கு வந்து பரிபூர்ணமா கிடைக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அந்த ஐயர் வந்து பாத்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து அந்த மாலையெல்லாம் கொடுத்து நீ வந்து 11 முறை சுத்திட்டு வா, உனக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து நீ சொல்லிட்டு வா ஆஞ்சநேயர்ன்னு சொன்னாங்க. அவனும் வந்து 11 முறை வந்து சுத்தி வந்தான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வேண்டுதலை வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீ மனசுலயே வச்சுக்கணும், நடந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும்னு சொன்னாரு. அதே மாதிரி நானும் எவ்வளவு கேட்டு பார்த்தேன், இல்ல அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதே கோவில்ல குழந்தை இல்லாம நான் வந்து அழுதுருக்கேன், இந்த வெண்ணெயை வந்து சாப்பிட்ருக்கேன். இப்ப என் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க அதே கோவில்ல அடிப்பிரதர்ஷனம் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் மாலை சாத்தி அங்க கொடுக்குற தேனை வந்து அவன் வாயில வந்து வாங்கி சாப்பிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பக்கத்துலயே வந்து ஆறு இருக்கு, இதான் வந்து எங்க ஊர் ஆறு. புது வாய்க்கால் பழைய வாய்க்கால் ரெண்டுமே இருக்கும். ஸோ தண்ணி வந்து நிறைய போகுது, ஆனால் கொஞ்சம் பயமா இருந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாலத்துக்கிட்டே நின்று பார்த்துட்டு நாங்கள் வந்து திரும்ப வந்து கோவிலுக்கு போயிட்டோம். அப்போ வந்து அலங்காரம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கோவில் வந்து நான் ரொம்ப வந்து நான் பெருமையாக சொல்லுவேன். இவர் வந்து முத வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி ஆண் குழந்தையே வந்து பிறந்துருச்சு. ஆனால் நான் எதிர்பார்த்தது பெண் குழந்தை தான். ஸோ பரவாயில்ல, எந்த குழந்தையா இருந்தாலும் அவங்க கொடுத்தது. ஸோ இவங்க எல்லாத்தையும் நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டு விளக்கு வந்து அன்னைக்கு வந்து நெய் தீபம் வந்து போட்டிருந்தேன். அங்க வந்து ஐயப்பன் வந்து வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பாண்டுரங்க ரகுமாரி அவங்களும் வந்து அந்த செவுத்துல எல்லாம் வந்து வரைஞ்சிருந்தாங்க. ரொம்ப புதுசா இருந்தது. அதே மாதிரி சக்கரத்தாழ்வார் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சிருந்தாங்க. சக்கரத்தாழ்வார சனிக்கிழமை வந்து வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால வந்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அன்னைக்கு வந்து பிரசாதம் வந்து கோவில்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அக்கார வடசல். அது பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஸ்ரீரங்கநாதருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அக்கார வடசல் வந்து செஞ்சிருந்தாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாமே வந்து நமக்கு பாசிட்டிவா வந்து அந்த இடத்துல நடந்தா எப்படி இருக்கும் அது மாதிரிதான் இருந்தது. அதுவும் இல்லாம அங்க போனாலே அந்த கோவிலுக்கு போனாலே அவர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாரு. அது வந்து அன்னைக்கும் வந்து உங்களுக்கு நீங்க நினைச்சது எல்லாமே வர வருஷத்துல கண்டிப்பா வந்து வெற்றியா எல்லாமே அமையும் சொன்னாங்க. அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாவும் பெரிய சொத்தாவும் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ இந்த கோவிலுக்கு வந்து அடிக்கடி வந்து நாங்கள் போயிட்டு இருப்போம். இப்போ சரியா போக முடியல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதே அன்பு அதே பாசம் தான் அந்த ஆஞ்சநேயர் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வந்து இருப்பாரு. இவர் முன்னாடி வந்து நம்ம கோபமாவோ இல்ல வந்து ஏதாவது தப்பான வார்த்தைகள் வந்து பேசினா அந்த வார்த்தைகள் வந்து வளருமா. ஏன்னா இவர் ஆக்ரோஷமா இருக்கனாலதான் லக்ஷ்மியை வந்து மடியில வந்து உட்கார வச்சிருப்பாங்க. ரொம்ப உக்கிரமான ஒரு தெய்வம் தான். அவர் சாந்தம் வந்து ஆகணுங்கிறதுக்காக தான் லக்ஷ்மி வந்து மடியிலேயே உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் இல்லையா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் முன்னாடி வந்து நம்ம பேசக்கூடாது, ரொம்ப வந்து தவறான வார்த்தைகளோ இல்ல கோபமாவோ பேசணும்னா அந்த வார்த்தைகள் வந்து வளரும் அப்படின்னு சொன்னாங்க கோவில்ல. அது வந்து கேட்கும் போது எனக்கு புதுசா இருந்தது. அதனால உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதனாலதான் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருங்கன்னு சொல்லுவாங்க. எதுவுமே வந்து நம்ம வந்து இதா பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்புறம் வடையெல்லாம் வந்து வடமாலை சாத்திருந்தோம். வடமாலை சாத்தினதுக்கு அப்புறம் வடையை வந்து எல்லாத்துக்கும் வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. இவங்க வந்து என் கொழுந்தனார், அவங்க ஒய்ஃபு இப்போ போன மாசம் கல்யாணம் ஆச்சு இல்லையா இவங்க வந்து என் சின்ன மாமியார். இவங்கெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அத்தை வந்து காலையில எதர்ச்சியா ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இன்னைக்கு கோயில்ல வந்து தம்பிக்காக அபிஷேகம் வந்து பண்றோம், அதனால வந்து வடமாலை சாத்திரம்னு சொல்லியிருக்கோம், அங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் வந்து ஆஞ்சநேயர் நல்லபடியா வேண்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கும் வந்து நல்ல வாக்கு வந்து அந்த ஐயர் வந்து சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஸ்ரீ பால ஆஞ்சநேயரை வந்து வழிபாடு செஞ்சு நல்லபடியா வந்து லக்ஷ்மி நரசிம்மர் அவருடைய ஆசையும் வந்து பெற்றுச்சு. அதே மாதிரி ஹயக்ரீவர் யாருன்னு கேட்டிருந்தீங்க. இவர் தான் வந்து லக்ஷ்மி ஹயக்ரீவர். குதிரை முகமுடைய ஒரு வேதத்துக்கு தலைவனான இந்த ஹயக்ரீவரை நம்ம வணங்கும் போது குழந்தைங்களோட படிப்பும் நல்லபடியா இருக்கும், அறிவு ஞானம் இது எல்லாமே நல்லா இருக்கும். குழந்தைங்க சரியா படிக்கல அப்படின்னா லக்ஷ்மி ஹயக்ரீவரை வந்து வணங்குறது நல்லது. அதோட சேர்த்து நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துல சிறந்து விளங்கியவர் இல்லையா. அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் போது சனிப்பெயர்ச்சி அந்த சனியோட தாக்கம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறையும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.